வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே மாதிரி மைதா அப்புறம் வெள்ளைச்சீனி சேர்க்காத வெஜ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல 3 நேந்திர பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பழுத்த பழங்கள் தாங்க. இது கூட 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் திராட்சை, சின்ன சின்ன பல்லாக கட் பண்ண தேங்காய், முந்திரி, அப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வாழைப்பழத்தோட தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் பகுதி வந்து நேந்திர பழத்துல மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கணும். அப்போ தான் பழுத்த பழங்கள். நீங்கள் நேந்திர பழம் இல்லைன்னா வேறு எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பான பழங்கள் எடுக்காதீங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வானலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் தேங்காய் பல்லையும் முந்திரியும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். திராட்சை சேர்க்க வேண்டாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கட்டும். வறுபட்டதுக்கப்புறம் இப்போ திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி வரட்டும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். வாழைப்பழத்தை நல்லா நெய்யில் வதக்கிடுங்க. இப்போ கலர் இப்படி இருக்குது. வாழைப்பழம் நெய்யில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலராக மாறிடும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரைக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா இது கரைச்சி வடிகட்டுறதுக்காக தான். ஆனால் அளவு தண்ணிலாம் தேவையில்லை, கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கரண்டியில் சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு. ஏன்னா வடிகட்டியில் தூசிலாம் போயிடும், அதுக்காக தான். நாட்டு சக்கரை கரையிறதுக்குள்ளே வாழைப்பழம் ஆறி இருக்கும். கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆறின வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு சுற்று நல்லா ஒரு அடி அடிங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைப்பட்டதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அடித்து எடுத்துடணும். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வானலியில் வச்சு இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி வரவும் இது கூட நம்ம இன்னொரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் வந்து முதலே நம்ம எப்பவுமே எடுத்து வச்சிடக்கூடாது. ரெசிபி ரெடி பண்ணியில் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லது. இப்போ தேங்காய் பால் வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரை பாக சேர்த்துக்கலாம். இது சின்ன குழந்தைகளுமே கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை தேங்காய் பால் தான் சேர்க்குறோம். அதனால் தாராளமாக கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ இந்த பதம் வரவும் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி தேங்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா தேங்காவை துருவிட்டும் முந்திரி நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. பீஸாக போட வேண்டாம். அவ்வளோதான். இதோட நம்ம திக்காக வேணால் இன்னொரு 2 நிமிஷம் வச்சு திக்காயிரும். ஹெல்த்தியான வாழைப்பழத்தை ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.